செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள். வாக்கு. இன்றைய நற்செய்தியில் விதை விதைப்பவன் உவமையை லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவின் செய்தியாக நமக்கு அளிக்கிறார். இறைவார்த்தை மாதம் என்று இந்த செப்டம்பர் மாதத்துல தமிழக ஆயர் பேரவை நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற இந்த வேளையில் இறைவார்த்தை என்கிற விதை ஆனது என்று அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விதைக்கப்படுகிறது. அப்படி விதைக்கப்படுகிற இந்த இறைவார்த்தை எந்த அளவிற்கு செயலூக்கம் பெறுகிறது என்று நாம் மதிப்பீடு செய்கிற போது சிலர் இன்னும் அந்த இறைவார்த்தையை பெற்றுக்கொள்ளவே கிடையாது. ஒரு சிலர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற அவர்களது நிலையில் நாம் சற்று சிந்திப்போம் என்று சொன்னால், இறை வார்த்தையை எந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஏற்பு திறன் எப்படி உள்ளது என சிந்தித்து பார்ப்போம். வரப்பு மேல் விழுந்த விதை, பாறையின் மீது விழுந்த விதை, முட்செடிகளின் மேல் விழுந்த விதை, நல்ல நிலப்பரப்பில் விழுந்த விதை என்று இந்த 4 தளங்களையும் நமக்கு முன்னால் இந்த நற்செய்தி கொடுக்கிற போது நம்முடைய உள்ளம் இந்த இறைவார்த்தையை ஏற்கிற நிலையில பலனளிக்கும் விதத்தில இன்று தயாரிப்பு நிலையில் இருக்கிறதா, அல்லது எந்த தயாரிப்பும் இல்லாமல் வெறுமனே விதை விழுகிறது போகிறது நிலை இருந்தால் அது சரியல்ல என்றும் 30 மடங்கு 60 மடங்கு மேலும் 100 மடங்கு பலன் அளிக்கிற உள்ளங்களாக, ஏற்புத்திறன் கொண்ட உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் அமைய முயற்சிப்போம். வினாக்களாக: பண்பட்ட நிலமாய் பலன் தர நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து, இறைவார்த்தையை வாழ்வாக்க நான் முயற்சி செய்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.